டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பென் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னப்பா பென்னுக்கெல்லாம் ரிவ்யூ வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஓஎம்ஆர் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த சர்க்கிள்குள்ள ஷேட் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து இந்த 1mm பென்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோவில் பார்த்தேன். இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். ஆனால் சரி எக்ஸாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ தான் வந்து அந்த பார்த்தேன். இது 2 பேனா தான் மோஸ்ட்லி இந்த சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் இந்த பென் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து லோக்கலில் எனக்கு வந்து கிடைக்கல. நான் வந்து வெளில போய் தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. தஞ்சாவூர் போய் தான் இது வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் வில்லேஜ் சைடு இருக்கிறதுனால வந்து இங்கே லோக்கலில் எதுவும் கிடைக்கல. இந்த பென் தான் எனக்கு கிடச்சிது. அதனால் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஒன்ஸ் நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து ரூ. 15. இதோட ப்ரைஸ் வந்து ரூ. 10. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பிடிச்சி எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னை மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டு சின்ன கையாக இருந்தீங்கன்னா வந்து இந்த பென்னு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருந்துச்சு எழுதுகிறப்ப. ஆனால் இது எழுதும்போது வந்து கொஞ்சம் என்னமோ மண்ணில் எழுதுகிற மாதிரி கொர அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பென்னில். அதே மாதிரி கேப் வந்து பேக் சைடு வந்து இதில் லாக் ஆகாது. ஆனால் இதில் வந்து லாக் ஆகும். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பேக் சைடும் லாக் ஆகும், இதில் வந்து லாக் ஆகாது. அவ்வளோதான். இதுக்கு அந்த ரேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் நான் நினைக்கிறேன். அந்த ஸ்மூத்னஸும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே. என்னை கேட்டிங்கன்னா 2 பேனால் எது வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பேனாவே வாங்குங்க. ரோரிட்டோ ஃபேண்டாஃப்ளோ. இந்த பேனா வந்து அமேசான்லேயே இருக்குது. நீங்கள் வந்து பல்காக கூட ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். பல்காக ஆர்டர் பண்ணி நம்ம இன்னும் அந்தளவுக்கு தேவையில்ல. இருந்தாலும் நான் என்னோடய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போதைக்கு இந்த பேனாஸ்லாம் வாங்காதீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு ஓஎம்ஆர் ஷேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். 10 நாள் நீங்கள் ஓஎம்ஆர் ஷேடிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதுறது எல்லாமே எல்லாத்துக்குமே இந்த பேனாவே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே கொண்டு போகும்போது வந்து உங்களுக்கு அந்த ஹேண்ட் கிரிப்பு அந்த ஃப்ளோ எல்லாமே வந்து கொஞ்சம் பழகுன மாதிரி இருக்கும். அதனால் வந்து லாஸ்ட்டு 10 டேஸ் மட்டும் இந்த பெண்ணை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஓஎம்ஆர் ஷேடிங் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எழுதுறதுக்கு வேணால் வேறு பென் வச்சுக்கோங்க. அப்படி ரேட்டு உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா. இந்த பேனா வேணான்னு நான் சொல்லலை. இந்த பேனா கொஞ்சம் இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் வந்து வேணான்னு சொல்கிறேன். மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேனா யூஸ் பண்ணுறதுனா கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பர்சனல் சஜஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இது தான் சொல்லுவேன். கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அந்த பேனாவோட யூஸ் பண்ணும்போது. இது மட்டும் தனியாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இதை விட இது பெட்டராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, அதனால தான் வந்து நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு வந்தேன். ஓகே. என்னோடய சஜஷன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. எல்லாத்தையுமே இதே பேனாவில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த ஹேண்ட் ஃப்ளோ கிரிப்பு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதும் இதிலே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஃப்ளோவோடு இருக்கும். நீங்கள் அங்கே போய் பேனா மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்காக சொன்னேன். இதுவே வந்து எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இதுதான் அந்த வீடியோ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த அளவுக்கு யோசிக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி ஓகே, உங்கள் நார்மல் பெண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பென் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.